இதில் ஒவ்வொரு காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்ற வகையில் செயலாம் ஆங்கில பெயர்களை வைத்துக்கொண்டு அந்த உரமலையில் பயணிக்கிற கலாச்சார சூழலை குடும்பம் இவற்றை பற்றியெல்லாம் இவர்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை. இதுக்கு ஏதோ சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் என்று இருக்குங்கள் தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அந்த வார்த்தை தற்போது காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான வார்த்தையாக இருக்க சைடு சிக் என்பதான ஒரு வார்த்தை என்று இணையமும் சமூக ஊடகங்களும் பொதுபோக்கு தாக்கத்தால் பல புதிய வார்த்தைகளை எங்களை ரெண்டாட பேச்சில் முடித்தனவற்றை இன்றைய காலகட்டத்தில் பேர்களை சைடு சிக்கு பலருக்கு இது வேறு நகைச்சுவையோ அல்லது நவீன வார்த்தையாக தோன்றின. ஆனால் அதன் பின்னணியில் குடும்ப அன்பையே சமூக பிரச்சனை. சைடு சிக் என்ற ஒரு ஆண் தனது மனைவி அல்லது காதலுக்கு தெரியாமற்றவர்கள் சகஜையாக வைத்திருக்கும் உறவை குறிக்கும் சொல். இதே போல் ஒரு பெண்ணின் தனவன் கனவு அல்லது காதலனுக்கு வேறு ஒரு ஆண் உறவில் இருப்பதை குறிக்கிறது. அப்படியா உண்மையில் காதலித்திடம் மற்றவர் உண்டு. அது சைடு சிக். அது சிக்குனா நோய். சைடு சிக் இது அதிகபுறமாக மரியாதையான சொல் அல்லது சமூக ஊடகங்கள் திரைப்படங்கள் பாடல் மற்றும் சைடு சிக்குன்னு சொல்லுதாங்க. இது அதிகபுறமாக அல்லது மரியாதை சொல்லல சமூக ஊடகங்கள் திரைப்படங்கள் பாடல்கள் இணைய தொடர்கள் பிரபலமான ஒரு சிறந்த சொல். எங்கிருந்து வந்தப்பட்ட அமெரிக்காவில் உருவான ஆங்கில பேச்சில் பரவியிருக்கிறது. 1990 இறுதியில் 2000களில் ராப் இசை ஹிப்ஹாப் கலாச்சாரம் மற்றும் திரைப்படங்கள் வழியாக பொதுமக்களிடையே பரவியது. பின்னர் முகநூல் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் உலகம் தான் தமிழிலும் பல இருக்கை சைடு சிக். இந்த வார்த்தை புதிதாக இருந்தாலும் அது குறிக்கும் பிரச்சனை புதியதில் வரலாற்றில் பல காலகட்டங்களில் திருமணத்தை வேண்டிய உறவுகள் இருந்துள்ளன. அந்த உறவுகள் இன்று சமூக ஊடகங்களில் நேரங்களை சாதாரண அல்லது கவர்ச்சியாக மிகப்படுத்தி காட்டுகிறது. கவலைக்குரிய அம்சங்கள் எந்த ஒரு சேர்த்த விளம்பரத்தை கவர்ச்சியாகக்கூடிய இந்த சமூகங்களை பதிலும் இளைஞர் மத்தியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதை பின்பற்றம் செய்கிற ஒரு காலத்தில் எங்கும் இருந்த காதல் சமூக வலைதளங்கள் பெருக என்று சரதாக ஆகிவிட்டது. அதே போல் புதிதாக இலசுகள் கொண்டு வரும் ஒவ்வொரு உறவுகளும் தற்போது சர்வ வகை இளைஞர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது உள்ளது. இது ஒரு விதமான கலாச்சார சூழல் தான். எதை நோக்கி செல்கிறோம் சமூகங்களின் சலித்துக்களை நபர்கள் உள்ளது. இதை நாட்டியது அது போன்ற உறவு முறைகளை விரும்பி அதன் பின்னும் செல்ல நபர்கள் இருக்கின்றன. ஒரு சிலர் பட்டு தெரிஞ்சுகிறார், ஒரு சிலர் வேண்டாம் என்று விட்டு விடுகிறார், ஒரு சிலர் கண்டிப்பாக வேண்டாம் அதன் பின் செல்கிறார்கள். இது எப்படியோ இந்த பேரில் இருந்தாலும் கள்ள உறவு என்பது குற்றம்தான் என்பது அதில் ஈடுபடும் அவர்களுக்கு நன்கு தெரியும். எனவே இது நன்று பிரதரா என்பதை உணர்ந்து இளைஞர்கள் பொறுப்பில் இருக்கின்றன. சமூக வளர அழிவுறுத்துறை குறித்து குடும்ப நில மருத்துவக்கூடிய இன்றைய சமூகத்தில் விவரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று திருமணத்தை மீறிய உறவுகள் தனியினர் வாழ்வில் குடும்பங்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுது. திருமணத்தை இதத்தின் அடிப்படையாக இருக்கும் நம்பிக்கை செய்து கணவன் மீது மற்றும் குறிப்பான குழந்தைகளின் அனைவரும் பாதிக்கப்படுகிறார். காதல் திருமணம் செய்வர்கள் வாழ்வில் இயங்குகிறது என்பது விவரத்தை உணர்த்துகிறது. ஒரு நபர் தனது துணையை ஏமாற்ற தூண்டும் உழைவியல் காரணங்களில் ஆழமாக பிரிந்துவிட உறவில் ஏற்பட்ட சில காரணங்கள்.